Arun XLO Ziva, an elite active retirement community in Mahabalipuram, Chennai. For apartments and luxury villas, call 7288 தன்னுடைய பெட்டகத்தில் தான் காப்பகத்தில் தான் நகையை வச்சிருக்கும், அதான் விதி. ஆனா இப்ப என்னன்னா 7 நாட்களுக்குள் கொடுத்தா போதும் என்று சொல்கிறார்கள். இது 7 நாள் எதற்கு? இது மிகப்பெரிய குளறுபடியை உருவாக்கும். எனவே ஏற்கனவே இருக்கிற விதி, ஒரு நாள் தாமதமானால் 5000 ரூபாய் அபராதம் வங்கி கட்டணும். அந்த முறை நடவடிக்கைக்கு வர வேண்டும் என்று தான். நண்பர்களே, இந்த அதாவது ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி ரிசர்வ் வங்கி வெளியிட்ட தங்க நகைக்கடன் சார்ந்த இந்த வழிகாட்டு குறிப்பு என்ற பெயரில் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கை சம்பந்தமாக மிக விரிவாக நாங்கள் பல வங்கியாளர்களிடம் பேசினோம். பல நண்பர்களிடம் பேசி ஒரு முறையான முழுமையான குறிப்பை தயார் செய்து மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை 2 நாட்களுக்கு முன்பு டெல்லியிலே நிதியமைச்சர் அலுவலகத்திலே சந்தித்து மிக விரிவாக விளக்கினோம். ஏறக்குறைய 20 நிமிடம் அந்த சந்திப்பு நடைபெற்றது. மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் ரிசர்வ் வங்கி என்ன கருதுகிறது என்று ஒரு சில விஷயங்களை சொன்னார்கள். அதை நாங்கள் கேட்டுக்கொண்டு, ஆனால் இது எப்படி அடிப்படையில் மக்களை பாதிக்கிற விஷயம். ஒன்று ரசீதை உடனடியாக நீக்கணும். 2 உரிமை சான்றிதழ் கேட்பது என்பதை நீக்கணும். 3 வருமான சான்றிதழ் கொடுக்க வேண்டும் என்பதை நீக்க வேண்டும் என்ற அடிப்படையான விஷயங்களை எல்லாம் நாங்கள் தெரிவித்தோம். நண்பர்களே, ஒரு பெரிய நிதி சூறையாடலுக்கு இந்தியா தள்ளப்பட்டிருக்கிறது. கடந்த 10-20 நாட்களாக எல்லா நிதி நிறுவனங்கள், தனியார் நிதி நிறுவனங்கள் வங்கியில் தங்க நகை கடன் வைத்திருக்கிறவர்களுடைய தொலைபேசியிலெல்லாம் அழைத்து நாங்கள் 90% இப்பொழுது கடன் கொடுக்கிறோம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ரிசர்வ் பேங்க் நகை கடனை 80%லிருந்து 75% குறைக்குது. தனியார் நிதி நிறுவனங்கள் 80%லிருந்து 90% கூட்டுறாங்க. இது திட்டமிட்ட ஒரு வேலையாக நாங்கள் பார்க்கிறோம். நவீன தாராளமயத்தில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் மீது தொடுக்கப்படுகிற மிக மோசமான ஒரு காலம். என்ன, நீங்கள் கல்லூரியினுடைய அட்மிஷன் நடந்துகிற இந்த நேரத்தில் எளிய மக்களை மிக கொடுமையாக தாக்குகிற இந்த விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டிருந்தது. இன்றைக்கு இதை பற்றி மிக விரிவாக நிதியமைச்சர்களிடம் தெரிவித்தோம். மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் 3-4 முக்கியமான நாங்கள் சொன்ன அந்த பாயிண்ட்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டு இது சம்பந்தமாக நாங்கள் ரிசர்வ் வங்கி அதிகாரியிடம் பேசி ஒரு நல்ல முடிவை சொல்லுகிறோம் என்று தெரிவித்தார்கள். எனவே தான் டெல்லியில் உடனடியாக ஊடகவியலாளரை சந்தித்து நிதியமைச்சர் அவர்கள் மிக பாசிட்டிவாக ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க, நல்ல முடிவு வரும் என்று நாங்கள் தெரிவித்தோம். இன்றைக்கு நிதியமைச்சகம் வெளியிட்டு இருக்கிற செய்தி குறிப்பு முதலில் மிகப்பெரிய ஒரு வெற்றி. 2-3 காரணங்களுக்காக அந்த வெற்றியை நான் இங்கே குறிப்பிடுகிறேன். 1, இந்த சுற்றறிக்கை உடனடியாக அமுலுக்கு வரும் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. 2 லட்சம் வரை கடன் பெறுகிறவர்களுக்கு எந்த விதிமுறையும் இல்லை என்பதை நிதியமைச்சகம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. 3வது, இது எளிய மக்களை, நடுத்தர மக்களை தாக்குகிற விஷயம் என்பதால் அனைவரின் கருத்தையும் கேட்டு முழுமையாக ஆய்வு செய்த பிறகு ஜனவரி 1க்கு பிறகுதான் இது நடைமுறைக்கு, அதற்கு பிறகுதான் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த அனைவருடைய கருத்தை கேட்டு முடிவெடுக்க வேண்டும் என்ற ஆர்பிஐக்கு ரிசர்வ் நிதியமைச்சகம் சொல்லியிருக்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று. எனவே அந்த வகையில் ஒரு பெரிய வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டும். அதிலும் மிக குறிப்பாக கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதி புதுப்பித்தல் மற்றும் ரெனியூவல் டாப் அப் பண்ணுவது, அதிக கடன் வாங்குவதற்கு விதிக்கப்பட்ட மொத்த கடன் தொகையும் திருப்பி செலுத்த வேண்டும் என்ற விதிமுறையை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் இங்கே கேட்டுக்கொள்கின்றோம். நண்பர்களே, இது ரிசர்வ் வங்கியினுடைய, அதாவது எளிய நடுத்தர மக்களினுடைய நன்மையை கணக்கில் எடுத்துக்கொள்ளாத தொடர் நடவடிக்கை. ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளாக மோடி அரசு 10 தனியார் நிதி நிறுவனங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. அந்த 10 தனியார் நிதி நிறுவனங்களும் பல்லாயிரக்கணக்கான வங்கி கிளைகளை இந்தியா முழுவதும் திறந்திருக்கிறது. எனவே பொதுத்துறை வங்கிகள், கூட்டுறவு வங்கிகள், விவசாய வங்கிகள், கிராமப்புற வங்கிகளினுடைய மக்களை கொண்டு போய் நேரடியாக தனியார் நிதி நிறுவனங்களிடம், நுண்நிதி நிறுவனங்களிடம் அல்லது கந்துவட்டிக்காரர்களிடம் கொண்டு போய் தள்ளுகிற இந்த மோசமான அறிக்கையை 100% திரும்ப பெற வேண்டும் என்பதை மீண்டும் நாங்கள் வலியுறுத்திக் கொள்கிறோம். நிதியமைச்சரின் இந்த முதல் முயற்சிக்கு நன்றி தெரிவிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த டிராஃப்ட் முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்பதை சொல்லிக் கொள்கிறோம். 3வது, இதுவரை 80% நகையில் 80% கடன் கொடுத்து கொண்டிருந்தது அரசு.
வங்கிகள். இனிமேல் அது 85% கூட்ட வேண்டும். கடந்த 15 ஆண்டாக தங்கத்தின் விலை குறையவே இல்லை, கூடிக்கொண்டே இருக்கிறது. அப்ப நீங்க மட்டும் எதுக்கு கடனை குறைக்கிறீங்க? எப்படி தனியார் நிறுவனங்கள் கடனை கூட்டுது? 80% கொடுத்து கொண்டிருந்த தனியார் வங்கிகள் இப்பொழுது 90% மாற்றுகிறார்கள். எனவே அது 100% வராக்கடன் என்ற பிரச்சனையே இல்லை இந்த பிரிவில். எனவே அதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இது முதல் விஷயம். இரண்டாவது முக்கியமான விஷயம், கீழடி அகழாய்வு குறித்த அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவருடைய அறிக்கையை திருப்பி எழுத வேண்டும், திருத்தம் செய்ய வேண்டும் என்று கேட்கப்பட்ட கேள்வி தொடர்பாக நாடாளுமன்றத்தினுடைய உறுதிமொழி குழு கடந்த 27 29 வரை கூடியது. அதை ஒட்டி வந்த பிரச்சனைக்கு நேற்றைக்கு இந்திய அரசினுடைய கலாச்சாரத்துறை அமைச்சகம் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. நாங்கள் திருத்தி கேட்பது என்பது எங்களது நிர்வாக நடைமுறை, எனவே இதை நீங்க பெரிதுபடுத்தாதீங்க என்று சொல்லியிருக்கிறது. நாங்கள் முதல்ல கலாச்சாரத்துறை அமைச்சருக்கு சொல்லிக் கொள்கிறோம். ஒரு அகழாய்வை நடத்தியவர் அந்த அகழாய்வில் கிடைத்த சான்றுகளிலிருந்து ஒரு உண்மையை ஒரு முடிவுக்கு அறிக்கையை தாக்கல் செய்து விட்டார். நீங்கள் அதை திருத்த வேண்டும் என்று பல அறிஞர்கள் சொல்லுவதால், பலர் சொல்லுவதால் திருத்த சொன்ன பொழுது அவர் எனக்கு கிடைத்த சான்றிலிருந்து இந்த உண்மைக்கு நான் வருகிறேன், இந்த உண்மையை திருத்த முடியாது என்று தெரிவித்து விட்டார். அதற்கு பிறகும் நீங்கள் திருத்தம் கேட்பது எதற்கு என்ற கேள்வி இருக்கிறது. எனவே உண்மையை, அறிவியல் உண்மையை அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய செய்கிற செயலை வன்மையாக கண்டிக்கிறோம். இன்றைக்கு ஒரு நாளிதழ் மிக விரிவாக சொல்லுகிறது, ஒன்றிய அரசினுடைய தொல்லியல் துறை எதில் திருத்தம் கேட்கிறது என்று. அமர்நாத் ராமகிருஷ்ணன் கீழடி நாகரிகத்தை பற்றி பேசுகிற பொழுது கிமு 8ஆம் நூற்றாண்டிலிருந்து கிமு 5ஆம் நூற்றாண்டு வரை கீழடியினுடைய துவக்க காலமாக, கிமு 5 கிபி 1 வரை கீழடியினுடைய உயர்ந்த முதிர்ந்த நாகரிகமாக, கிபி 3க்கு பிறகு அது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாகரிகம் அழிந்திருக்கிறது, அந்த நகரம் அழிந்திருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது கிமு 5 8 என்பது தமிழகத்தினுடைய வரலாற்றை மிக பின்னுக்கு கொண்டு போகிற ஒரு விஷயம். அதை மாற்ற வேண்டும் என்றுதான் இந்த திருத்தத்தை அவர்கள் கோருகிறார்கள் என்று இன்றைக்கு ஒரு ஊடகத்திலே செய்தி வந்திருக்கிறது. உண்மையிலே அது அதிர்ச்சிகரமான செய்தி. தமிழ்நாட்டினுடைய வரலாற்றினுடைய உண்மைகள் கண்டறியப்படுகிற பொழுது அதை திருத்துகிற அரசியல் நோக்கத்தை நாங்கள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதையும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே. திருத்த யார் அகழாய்வை செய்வாரோ அவர் ஆய்வை செய்தவர் திருத்தத்தை செஞ்சு முடிச்சிட்டாரு. அதுக்கு பிறகு நீங்கள் திருத்தம் கேட்பது என்பது ஒரு நோக்கத்தோடு செய்தது. சம்பந்தப்பட்டவர் திருத்த முடியாது, இதுதான் கிடைத்த சான்று, சான்றின் அடிப்படையிலான உண்மை என்று சொன்ன பிறகு மீண்டும் நீங்கள் திருத்தம் கேட்பது யாரிடம் கேட்கிறீர்கள், யாருக்காக கேட்கிறீர்கள் என்ற கேள்வி இருக்கிறது. அது இப்பொழுது கீழடியினுடைய காலத்தை குறைக்க செய்கிற முயற்சி என்பதுதான் இப்பொழுது ஊடகங்களில் வந்து கொண்டிருக்கிற செய்தி. அது உண்மை என்றால் அது மிகப்பெரிய அதிர்ச்சியையும் கடுமையான கண்டனத்துக்கும் உரியது. தமிழ்நாடு அரசு ஏற்கனவே அகழாய்வுல 2600 ஆண்டுகளுக்கு அந்த சான்று கிடைச்சது. இப்போ இந்த அகழாய்வு பொறுத்தவரைக்கும் முதற்கட்டத்தில் மத்திய தொழில்துறை பண்ணதுல இதை விட காலங்கள் உள்ள ஒரு சான்று ஏதோ ஒன்று கிடைச்சிருக்கு, அதை மறைக்கிற முயற்சியில தான் ஈடுபட்டு தமிழக அரசு செய்திருக்கிற அகழாய்வு, குறிப்பாக சிவகலை கொற்கையில் செய்யப்பட்டிருக்கிற அகழாய்வு என்பது கீழடியில் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தை விடவும் பழமையானது. ஆனால் பிரச்சனை, அவர்கள் என்ன சொன்னாலும் நீங்க உங்க அரசு நீங்க பண்ணிக்கிடுவீங்க அப்படின்னு போயிடுவாங்க. இது ஒன்றிய அரசு செய்திருக்கிற அகழாய்வு. ஒன்றிய அரசில் செய்திருக்கிற அகழாய்வே கிமு 8ஆம் நூற்றாண்டு வரை என்பதைத்தான் அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாமல், ஏனென்றால் இந்திய துணைக்கண்டத்தினுடைய முதல் நகர நாகரிகம் ஹரப்பா மொஹஞ்சதாரோ, அதற்கு பிறகு 2வது நகர நாகரிகம் கங்கை சமவெளியிலே உருவான நகர நாகரிகம் என்பதுதான் இதுவரை இருக்கிற வரலாறு. அந்த 2வது நகர நாகரிகத்தின் காலத்திலேயே தென்னிந்தியாவில், தமிழகத்தில், வைகை கரையில் இவ்வளவு பெரிய நகரம் உருவாகிவிட்டது என்பது நிரூபணமாகிற பொழுது அது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயமாக இருக்கிறது. வேத நாகரிகம்தான் பழமையானது என்ற கருத்துக்கு முற்றிலும் எதிராக, முற்றிலும் மாறாக, வேத காலத்துக்கு முன்பே அல்லது வேத காலத்தினுடைய எந்த அடையாளங்களும் சான்றுகளும் இல்லாத ஒரு செழிப்புற்ற நாகரிகம் தமிழ்நாட்டில் இருந்தது என்பதை அவர்களால் ஏற்பது என்பது மிக கடினமாக இருக்கிறது. எனவே தான் ஒன்றிய அரசு தன்னுடைய அகழாய்வுத்துறை நடத்திய அகழாய்வு உண்மைக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் தமிழ்நாடு அரசுக்கும் மற்றவர்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கடந்த 10 ஆண்டுகளாக
10 தனியார் நிதி நிறுவனங்களுக்கு, நிறைய டாடா ஃபைனான்ஸ் வந்து பல விஷயங்கள் இருக்குது, நீங்கள் இணையதளத்தில் பாருங்கள். ஒவ்வொரு நிதி வங்கிகளும் வந்து ஏறக்குறைய 300-400 கிளைகளை ஒவ்வொரு ஆண்டும் துவக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பக்கம் தனியாருக்கு வந்து வங்கிகளை திறந்து விடுவது, இன்னொரு பக்கம் அரசு வங்கிகளை நெருக்கி அரசு வங்கிகளிலிருந்து மக்களை வெளியில பிதுக்கி தள்ளுவது. எளிய மக்களுக்கு எளிதான சுவாசம் கிடைக்கக்கூடாது. தன்னுடைய தங்கத்தை வச்சு நகை பெறுறதுக்கு இவ்வளவு பிரச்சனை ஏங்க? இவ்வளவு பெரிய ஒரு வன்முறையை ரிசர்வ் வங்கி எளிய மக்களுக்கு மீது கட்டவிழ்த்து விடக்கூடிய தேவை எங்க இருக்கு? அவர்கள் தங்கத்தை வச்சுக்க 1% கூட தங்க நகை கடனில் வராக்கடன் கிடையாது. 100% வராக்கடன் கடந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒன்றிய அரசினுடைய சட்டம் 10 லட்சம் கோடியில் 3 லட்சம் கோடி மட்டுமே வசூல் செய்து 30% மட்டுமே வசூல் செய்து 75% ரைட் ஆஃப் பண்ணியிருக்கு. ஏறக்குறைய 7.5 லட்சம் கோடி தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு கார்பரேட்டுகளுக்கு கொடுத்த கடன். ஆனால் தங்க நகை கடனில் 1% கூட வராக்கடன் கிடையாது. 1% கூட வராக்கடன் இல்லாத ஒரு துறையின் மீது இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏன் ரிசர்வ் வங்கி செய்கிறது என்றால், இந்த அரசு முழுக்க தனியாருக்கான கார்பரேட்டுகளுக்கான ஒரு நலனை முன்னிறுத்தி எளிய நடுத்தர மக்களின் நலனை எவ்வளவு வஞ்சிக்க முடியுமோ வஞ்சிக்கிற ஒரு பொருளாதார கொள்கையை கையாளுகிறது என்பதனுடைய அப்பட்டமான வெளிப்பாடு தான் வந்து இந்த ரிசர்வ் வங்கியினுடைய தங்க நகை கடன் சார்ந்த இந்த முடிவுகள். மூன்றாவது முக்கியமான விஷயம், இன்றைக்கு இருக்கிற தேசிய அரசியல் நிலைமை, தமிழ்நாட்டு நிலைமை, மதுரையினுடைய வளர்ச்சி, மதுரையினுடைய பல்வேறு பிரச்சனைகள், இவைகளெல்லாம் மையப்படுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஒரு விரிவான நடைபயணம் என்பது மதுரை மாவட்டத்தில் வருகிற 11ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதிக்குள் எல்லா பகுதி குழுக்கள் வாரியாக மிக விரிவான நடைபயணத்தை மேற்கொள்ள இருக்கின்றோம். மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காணுவது, அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுவது, தீர்க்கப்படாத பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும். மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகத்துக்கும் மக்களுக்கும் இருக்கிற இடைவெளி, முரண் குறைக்கப்பட வேண்டும். மக்கள் அடிப்படை திட்டங்கள் அனைத்தின் மீதுமான ஒரு பெரும் நடைபயணத்தை நாங்கள் திட்டமிட்டு இருக்கின்றோம். வருகிற 11ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை. தமிழக அரசுக்கு எதிரான பயணம் எடுத்துக்கலாமா சார்? அது திமுகவோட தோழமையா இருந்தீங்க, முதலமைச்சர் அடிக்கடி சந்திக்கிறீங்க, அவருக்கு எதிரான பயணம்னு அந்த பயணத்தை எடுத்துக்கலாமா? மார்க்சிஸ்ட் கட்சி மிக அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது, தேசிய பாஜக அரசினுடைய பிரித்தாளும் சூழ்ச்சி, மதவெறி, மாநில சுயாட்சிக்கு எதிரான நடவடிக்கை, மாநிலத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நிறுத்துவது என்ற அரசியல் நிலைப்பாடு. அதே நேரத்தில் மாநில அரசில் எங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்துகிற பல்வேறு விஷயங்கள், அவற்றின் மீது மாவட்ட நிர்வாகத்தின் மீது, மாநகராட்சி நிர்வாகத்தில் இருக்கிற குறைபாடுகள், மக்கள் நலன், அதை மையப்படுத்திய ஒரு நடைபயணமாக இந்த நடைபயணத்தை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். சந்திப்பு ஒரு முதல் வாரம் நடத்துகிறோம். ஒரு முக்கியமாக தங்க நகை கடன் சார்ந்து ஒன்றிய நிதியமைச்சகத்தினுடைய எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு அறிவித்திருக்கிறார். அதற்காக நன்றி தெரிவித்துவிட்டு மீண்டும் ஒட்டுமொத்தமாக இந்த வரைவு அறிக்கை திரும்ப பெற வேண்டும் என்பதையும், முழு தொகையும் திருப்ப செலுத்தப்பட வேண்டும் என்ற விதி உடனடியாக தளர்த்தப்பட வேண்டும். டாப் அப் அல்லது வந்து கூடுதல் தொகை என்பதற்கான அதாவது ரெனிவல், டாப் அப் ரெனிவல் ரெண்டுக்குமான விதிகள் திருத்தப்பட வேண்டும். இது விவசாயிகளை, எளிய மக்களை மிக கடுமையாக பாதிக்கும். ஒவ்வொரு வீடும் இதனால் பாதிக்கப்படுது. எனவே வந்து இங்கே இருக்கிறவங்கள 60% பேர் வீட்டில் தங்க நகை வச்சு வந்து கடன் வாங்கியிருப்போம். எளிய கடன், எளிமையான என்கிட்ட இருக்கிற ஒரு பொது மீது பெறுகிற கடன். எனவே இதன் மீது குறிப்பாக வட இந்தியாவை விட தென்னிந்தியாவில் தான் நகைக்கடன் அதிகம். தென்னிந்தியாவில் நகைக்கடன் அதிகம் பெற்றிருக்கிற முதல் மாநிலம் தமிழ்நாடு, அடுத்து கேரளா. எனவே மிக மிக கடுமையாக பாதிக்கப்படுகிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது. எனவே இதை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பதை தெரிவிக்கிறேன். தமிழக அரசு மட்டுமே இல்ல, ஒன்றிய அரசு, தமிழக அரசு, மதுரை மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி, அப்படித்தான் அவர் சொன்னார். செய்ய வேண்டியதை சொல்றோம். ஏற்கனவே அந்த மழை வெள்ளம் போது நீங்க ஒரு இது பண்ணீங்க, அது அமைச்சருக்கு எதிராக பண்ணதா பரவலா ஒருவேளை திருப்பி நீங்க மாவட்ட அமைச்சர்களுக்கு எதிராக இல்லைங்க, இது மாவட்டத்தில் நடக்கிறது இல்லைங்க, மாநிலம் முழுக்க கட்சியினுடைய மாநில குழு முடிவு செய்து மாநிலம் முழுவதும் நடக்கிறது. மத்திய அரசினுடைய, ஒன்றிய அரசினுடைய கொள்கைகளுக்கு எதிரானது, மாநிலத்தினுடைய மக்கள் நலனுக்கானது, மாவட்டத்தில் முன்வந்திருக்கிற பிரச்சனைகள், இப்போ நீங்கள் சொல்லியிருக்கிற எல்லா பிரச்சனைகளும் உள்ளிட்டவைகள் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையில் மார்க்சிஸ்ட் கட்சிக்கு சமரசம் கிடையாது. மார்க்சிஸ்ட் கட்சி மக்கள் நலன் சார்ந்து மக்களோடு நிற்கும்.
அது மதவெறிக்கு எதிராக, மாநில சுயாட்சி, மாநில கூட்டாட்சிக்கு எதிராக திறந்துவிடப்பட்டதிலே துவங்கி சாலை வசதிகள் உட்பட நீங்கள் சொன்ன எல்லா பிரச்சனைகளையும் உள்ளடக்கிய இந்த நடைபயணத்தை நாங்கள் திட்டமிட்டிருக்கோம். இது மதுரையில் மட்டும் நடக்கல, மாநிலம் முழுக்க நடக்குது. தமிழ்நாடு முழுவதும் ஏற்கனவே நீங்க இந்த பட்டா விவகாரம் தொடர்பாகவே ஒரு நடைபயணம் பண்ணப்ப திமுக காரங்க என்ன பண்ணாங்கன்னா போஸ்டர்கள்லாம் பேர் குறிப்பிடாம அது திமுக காரங்க தான் சொன்னாங்க, போஸ்டர்கள் அது சொன்னாங்க. இந்த நடைபயணம் மூலமா நீங்க அவங்க கெட்ட பேர் ஏற்படுத்துறதா அவங்களோட ஏங்க தமிழ்நாடு முழுவதும் நடக்குதுங்க. மதுரை மாவட்ட பிரச்சனை இல்லை இது. தமிழ்நாடு முழுவதும் இது பிரதானமான நம்ம தோழமையா இருந்துட்டு நல்ல நட்பு ரீதியா இருக்கு, தனிப்பட்ட முறையில நாடாளுமன்றம் நட்பு நெருங்கிய நட்புகள் இருக்கு. இதெல்லாம் தாண்டி நம்ம ஒன்று செய்யும் பொழுது திமுக கோவப்படுமான்னு கேட்கிறாரு. கோவப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. நாங்க ஒன்றிய அரசினுடைய பல்வேறு விஷயங்களை சுட்டி காட்டுறோம், மாநில அரசு செய்ய வேண்டியதையும் சொல்றோம். நீங்க மதுரையில இருந்து வரீங்க, நாங்க டெல்லியில இருந்து வரோம். போடப்பட்டதுக்கு இதுவரையும் நடவடிக்கை எடுக்கல. 24 மணி நேரமும் அந்த வாயிலிருந்து தமிழக அரசுக்கும் ஜூன் 1ஆம் தேதி வரக்கூடிய முதல்வரிடம் எதுவும் இல்லைங்க. அதாவது இப்போ மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டத்துக்காகவும் மதுரையினுடைய முன்னாள் மேயர் முத்து அவர்களுடைய சிலை திறப்பு விழாவுக்காகவும் நாளை வர இருக்கிறாங்க. அது மிக முக்கியமான அவருடைய கட்சி நிகழ்ச்சி. அது முடிந்த பிறகு இது சார்ந்து இந்த நடைபயணம் சார்ந்தும் மற்ற விஷயங்கள் சார்ந்தும் ஒரு விரிவான ஊடகவியலாளர் சந்திப்பை நாங்கள் நடத்துவோம். 11 to 21. ஆமாம், வர்றேன். ஜூன் 11 இல்லை. ஆமாம், ஒவ்வொரு பகுதி வாரியாக ஒவ்வொரு பகுதி வாரியாக 10 நாள் தொடர்ந்து இல்லை, ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு நாள். புறநகரில் புறநகர் பகுதியில் 3 வட்டங்கள் வட்டாட்சியருக்குட்பட்ட பகுதிகளில் நடத்துகிறாங்க. மாநகரில் ஒவ்வொரு பகுதி குழுவாக நடத்துகிறாங்க. தமிழ்நாடு முழுவதும் அந்த மாதிரி நடக்குது. இல்லை, அதாவது மாவட்ட நிர்வாகம், மாநகராட்சி நிர்வாகம் சார்ந்து மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய தலையீடுகள், கோரிக்கை நீங்கள் பார்த்துருக்கீங்க. சொன்ன பிரச்சனை சம்மந்தமாக நான் ட்வீட் பண்ணேன். நேற்றைக்கு எங்கள் கட்சியினுடைய மாநில செயற்குழு உறுப்பினர் சாமுவேல் ராஜ், மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் உள்ளிட்டவங்க அங்கே ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறாங்க. இது எல்லா கோரிக்கையும் வைத்து எல்லா கோரிக்கையும் உள்ளடக்கித்தான் அந்த பிரச்சார பயணத்தை நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். அது சார்ந்து என்னென்ன கோரிக்கை, எந்தெந்த விஷயம் என்பதை மிக விரிவாக உங்களுக்கு அடுத்த மாதம் முதல் வாரம் நாங்கள் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்துவோம்.